இன்னைக்கு நைட்டுக்கு பாத்தி அப்படின்னு சொன்னா, வெளியில போயிட்டு வந்தோமா, அதனால ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. கிட்டத்தட்ட மணி இப்போ 9:30 இருக்குமா. இந்த நேரத்துக்கு மேல நான் என்னத்த சமைப்பேன்? தோசை மாவு வேற காலியா போச்சா, இதுக்கு அப்புறம் சப்பாத்தி போட்டு அதுக்கு குருமா வைக்க ரொம்ப லேட் ஆகி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு குக்கர்ல சோற வச்சுட்டேங்க. என்னைக்கும் என் வீட்லலாம் வடிச்ச சாப்பாடு தான். குக்கர்ல சோறு வச்சா எங்க வீட்டுக்காருக்கு வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சுருவாரு. அது குக்கர்ல வச்சா மட்டும் வச்சிராத அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு வந்து வேற வழி இல்ல. அவசரத்துக்கு பொங்கக்கூடிய சோம்பேறி சோறு. அதனால வந்து எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் அரக்க பறக்கத்தா இருக்கு. வீட்ல இருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் நீள வாக்குல கட் பண்ணி போட்டுட்டு, அதில ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தி மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு, இந்த சோத்த கொண்டு இதில போட போறோம். இப்போ நீங்க கேட்பீங்க, "இதிலேயே நீங்க இந்த சோத்த தனியா வச்சு இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டுருக்கலாமே" அப்படின்னு கேட்டா, அது வைக்க முடியாதுல்ல. இப்போ இது கூட்டு ஆயிரும். அப்புறம் இதுக்கு ஒரு குழம்பு வைக்க வேண்டியிருக்குமா. அதனால தான் யாரும் வந்து குழம்பு எங்கன்னு கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சோத்த வந்து இந்த கூட்டில தூக்கி போட்டு ஒரு கிண்ட கிண்டி, இத வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வெஜ்ஜு புலாவ் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எல்லாரும் வந்து ஆர்வமா வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும் பாத்துங்க, கட கட கடன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சோம்பேறி சோறு இல்ல யாருக்காவது இன்னைக்கு சோறு பொங்க மாச்சலா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சோற ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா தான் இருக்குது பார்த்துக்கிடுங்க. ஆனா என் வூட்டுக்காருக்கு குழம்பு இல்லன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பிள்ளைகலாம் நல்லா ருசிச்சு சாப்பிட்டுச்சுங்க.